Audio Jungle. Audio Jungle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் முதல்வன் தமிழ்நாடு அரசின் யூபிஎஸ்சி முதல்நிலைத் தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஊக்கத்தொகை பெறுவதற்கு மதிப்பீட்டுத் தேர்வு என்பது நடத்தப்படும். இந்த மதிப்பீட்டுத் தேர்வில் தேர்வு செய்யப்படும் 1000 மாணவர்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 7500 வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். இந்த திட்டம் கடந்த ஆண்டு முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ இந்த மதிப்பீட்டுத் தேர்வு எழுதுவதற்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி என்ன கொடுத்துருக்குறாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு என்னன்னு பார்க்கலாம். குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளோ, அதிகபட்ச வயது வரம்பு என்ன, அடுத்து நுழைவுத் தேர்வு மையங்கள் எங்கெல்லாம் இருக்குது, இதற்குரிய முக்கிய நாட்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் நடைமுறை, தேர்வு முறை எப்படி இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குரிய சிலபஸ், இடஒதுக்கீட்டு விவரம், மேலும் இதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நான் முதல்வன் என்பது மாநிலத்திற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம். இத்திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்க தேவையான உதவிகளை செய்வதே முதன்மையான நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசின் குடிமைப் பணிகள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகி வரும் மொத்தம் 1000 மாணவர்களை மதிப்பீட்டுத் தேர்வு மூலம் தேர்வு செய்து மாதம் 7500 வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் எப்போ இருந்து அமலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் கீழ் உள்ள நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவின் மூலம் 25/5/2025 இதுதான் யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கான தேர்வு தேதி. இந்த தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் விதத்தில் 15/9/2024 அன்று நான் முதல்வன் யூபிஎஸ்சி முதல்நிலை ஊக்கத்தேர்வை நடத்தி வெற்றிகரமாக தேர்ந்தெடுக்கப்படும் 1000 மாணவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையாக மொத்தம் 7500 10 மாதங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான பயிற்சி மையங்கள் பற்றி பார்க்கலாம். நான் முதல்வன் யூபிஎஸ்சி முதல்நிலை ஊக்கத்தொகை தேர்வு 2024 மதிப்பெண் சான்றானது அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையத்தின் சென்னை ராஜா அண்ணாசாலைபுரத்தில் இயங்கி வரும் மையத்தின் முழு நேர பயிற்சிக்கு மொத்தம் 225 விண்ணப்பதாரர்கள், பகுதி நேர பயிற்சிக்கு 100 விண்ணப்பதாரர்கள், கோவை மற்றும் மதுரையில் இயங்கி வரும் அண்ணா நூற்றாண்டு குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களின் முழு நேர பயிற்சிக்கு 100 பேரை தேர்வு செய்வதற்கும் பயன்படுத்தப்படும். இந்த பயிற்சி திட்டங்களில் சேர விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்திலே அந்தந்த விருப்பங்களை தெரிவிக்க வேண்டும். நம்ம எந்த தேர்வு எங்கே பயிற்சியில் சேர போகிறோங்கிறத அந்த விண்ணப்பத்திலே தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி திட்டத்தின் இடத்தை மாற்றுவதற்கான விண்ணப்பதாரர்களின் தனிப்பட்ட கோரிக்கைகள் எதுவும் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான கல்வித் தகுதியை பார்க்கலாம். குறைந்தபட்ச கல்வித் தகுதி என்னென்னா, விண்ணப்பதாரர்கள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஏதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். வயது வரம்பை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா 1/8/2025 இந்த தேதியின்படி உங்களுடைய வயது வரம்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2025. குறைந்தபட்ச வயது வரம்பு 21, அதிகபட்ச வயது வரம்பு யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆதிதிராவிடர், பழங்குடியினர், ஆதிதிராவிடர், அருந்ததியினர் இவங்களுக்கு 37 வயதுக்கு 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 42 வயதுக்கு மிகாதவராக இருத்தல் வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 35 வயதுக்கு மிகாதவராக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா 32 வயதுக்கு மிகாதவராக இருக்க வேண்டும். இப்போ யாருக்கு எந்த வயது வரம்பு என்பதை பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியணும். நுழைவுத் தேர்வு மையத்தை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் தேர்வு மையங்கள் உள்ளன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்த படிவத்தில் தேர்வு எழுத ஏதேனும் ஒரு மையத்தை தான் தேர்வு செய்ய வேண்டும். விண்ணப்ப மையத்தின் இடம் நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்படும். தேர்வு மையங்களை அதிகரிக்கவும் குறைக்கவும் அதற்கு ஏற்ப விண்ணப்பதாரர்களை வேறு மையங்களுக்கு மாற்றவும் டிஎன்எஸ்சிடி முழு அதிகாரம் உண்டு. இத்தேர்விற்கான முக்கிய நாட்கள் பற்றி பார்க்கலாம். அறிவிப்பு வெளியிடப்பட்ட தேதி, அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/8/2024. இணையவழி விண்ணப்பம் தொடங்கும் தேதி பார்த்தீங்கன்னா 2/8/2024 தான். விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி லாஸ்ட் டேட் எப்போனா 17/8/2024 நம்ம அப்ளை பண்ணி முடிக்கணும். அடுத்து கால் டிக்கெட் எப்போ வெளியிடுறாங்கன்னா 9/9/2024 வெளியிடுறாங்க. தேர்வு நாள் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 15/9/2024 10 மணிலேருந்து 12 மணி வரை தேர்வு நடைபெறும்.
தேர்ச்சி பட்டியல் வெளியீடு எப்போ ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னா 27/9/2024. இது வந்து தற்காலிக டேட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு தேதி பார்த்திங்கன்னா 4/10/2024. இதுவும் தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பயிற்சி வகுப்பு தொடங்கும் தேதி எப்போனா 10/10/2024. இது மூணுமே வந்து தற்காலிகமாக தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் பின்வரும் இணையதளத்தில் இணைய முகவரியில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்குரிய வெப்சைட் முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த இணையதளத்தில் தான் நம்ம விண்ணப்பிக்கணும். இதில் யார் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மத்திய மாநில அரசு பணிகளில் பணிபுரியும் விண்ணப்பதாரர்கள் இந்த மதிப்பீட்டு தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். இந்த ஊக்கத்தொகையை பெறும் மாணவர்கள் 25 கண்டிப்பாக வந்து எல்லா மாணவர்களுமே கண்டிப்பாக தெரியக்கூடிய ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊக்கத்தொகையை பெறும் மாணவர்கள் 25 மே 2025 அன்று நடைபெற உள்ள ஒன்றிய அரசின் குடிமைப் பணிகள் முதல்நிலைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும். கண்டிப்பாக விண்ணப்பித்து அதற்கான ஆவணங்களை பார்த்தீங்கன்னா TNSCD வந்து சமர்ப்பிக்க தவறிய விண்ணப்பதாரர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து நிறுத்தப்படும். அதனால் இந்த முதல்நிலைத் தேர்வு UPSC முதல்நிலைத் தேர்வுக்கு விண்ணப்பித்து அதை வந்து அதற்குரிய ஆவணங்களை வந்து TNSCDக்கு வந்து கண்டிப்பாக தகவல் கொடுக்கணும். அப்படி யார் சமர்ப்பிக்க தவறாங்களோ அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை நிறுத்தப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்வு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு முறை வந்து கொள்குறி வகை அடிப்படையிலானது. அதாவது OMR சீட்டில் நிரப்புற மாதிரி தான் இருக்கும். கேள்விகளின் மொத்த எண்ணிக்கை என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். இதில் 90 கொஸ்டின் வந்து பொது அறிவு GK கொஸ்டின். அடுத்து 10 கொஸ்டின் வந்து CSATலேருந்து கேட்பாங்க. ஒரு வினாவிற்கு எத்தனை மதிப்பெண்ணா 2 மதிப்பெண். மொத்தம் 100 கேள்விக்கு 200 மதிப்பெண். 200 மதிப்பெண். மொத்தம் தேர்வு நேரம் எத்தனை மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடைபெறும். அடுத்து மைனஸ் மார்க் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. 3 1 பங்கு மதிப்பெண். தவறான 3 1 மதிப்பெண்கள் தவறான பதில்களுக்கு மதிப்பெண்ணாக வழங்கப்படும். கேள்விகள் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆங்கிலத்தில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும், தமிழில் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குரிய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸில் உள்ளதே கண்டிப்பாக படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்னது, அடுத்து CSATக்கு என்னது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ஊக்கத்தொகைக்கான வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எவ்வளோ விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்கன்னா 1000 விண்ணப்பதாரர்கள். இந்த 1000 விண்ணப்பதாரர்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், அவங்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 26.5%. அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் 3.5%. பிற்படுத்தப்பட்டோர் BCக்கு வந்து 26.5. பிற்படுத்தப்பட்டோர் BCயில் பார்த்திங்கன்னா முஸ்லீமுக்கு வந்து 3.5. அடுத்து MPCக்கு வந்து 20% இடஒதுக்கீடு. ஆதி திராவிடர் இவங்களுக்கு 5%. அருந்ததியர் 3%. பழங்குடியினர் 1%. பொது பிரிவினர். அடுத்து பார்த்திங்கன்னா மொத்த எண்ணிக்கை. இப்போ மொத்தம் வந்து BC கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 265 சீட் இருக்குது. அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு வந்து 35 சீட்டு. அடுத்து MPCக்கு வந்து ஒரு 200 சீட்டு. அடுத்து ஆதி திராவிடருக்கு பார்த்திங்கன்னா 150 சீட்டு. அடுத்து அருந்ததியினர் பிரிவினருக்கு வந்து ஒரு 30 சீட்டு. பழங்குடியினருக்கு ஒரு 10 சீட்டு. பொது பிரிவினருக்கு 310 சீட்டு. மொத்தம் வந்து 1000 சீட்டு. இதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடங்கள் வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டிலிருந்து பெறப்படலாம். அடுத்து இதற்கான கட்டணம் பார்த்திங்கன்னா முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் வந்து எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. வகுப்பு இனவாரியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு காப்பு தொகைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து திரும்ப வழங்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் மற்றும் சீர் மரபினர், பொது மரபினர் இவர்களுக்கான காப்பு தொகை எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கன்னா 3000. இது வந்து திருப்பி வழங்கக்கூடியது அப்படின்ட்டு இருக்காங்க. சென்னை மையத்திற்கு மட்டும் இந்த காப்பு தொகை வந்து கட்டாயம். மொத்த மையத்துக்கு கூட தேவையில்லை. அந்த சென்னை மையத்திற்கு வந்து முக்கியமாக கட்டாயம் வந்து காப்பு தொகை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு விவரங்கள் பார்த்துடலாம். பயிற்சியின் வகை முழு நேரம் விடுதியில் தங்கி பயிற்சி பெறுதல். சென்னையில் வந்து முழு நேரமாக தங்கி விடுதியில் பயிற்சி பெறவங்களுக்கு ஆதி திராவிடர் பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 89 சீட் இருக்குது. அருந்ததியினர் 18 சீட்டு. பழங்குடியினர் 6. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் 40. பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 54. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு 7. அடுத்து பொது பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 11. மொத்தம் 225 இடங்கள் உள்ளன. அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி நேரம் மாலை நேரம் பயிற்சி பெறுதல்.
இதில் சென்னையில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து முழு நேரம் விடுதியில் தங்கி பயிற்சி பெறுதல் கோயம்புத்தூர். அடுத்து முழு நேரம் விடுதியில் தங்கி பயிற்சி பெறுதல் மதுரை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இதற்கான கிளாஸ் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் பயிற்சி நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இதற்கான பயிற்சி நடைபெறும். பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் பயிற்சி நேரம் வாராந்திர நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பயிற்சிக்கான நேரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து விடுதி வசதியை பற்றி என்ன கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சி, தங்கும் வசதி மற்றும் உணவு எல்லாமே ஃப்ரீயாக தரப்படும் இருக்காங்க. அடுத்து பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு விடுதி வசதி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. மேலும் விவரங்களுக்கு இதை பற்றி மேலும் தகவல் தெரியனா ஒரு 2 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி நம்ம மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தகவல் யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு எழுத போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.